வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக பிஜி நீட்டுக்கு சில கிளாரிஃபிகேஷன் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க. இந்த சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. அதில் யூஜி நீட்டு கூட அது அப்ளிகபிள் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நேற்று ஒரு கல்வியாளர் பேசுகிறப்ப என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக இந்த கேஸு, இந்த ஜட்ஜ்மெண்ட்டு, இந்த விளக்கங்கள் எல்லாத்துமே யூஜிக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன சொன்னார் அப்படின்றதுல எனக்கு பிடிச்சதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் அதில் நான் பேசணும்னு நினச்சேன். அந்த பாயிண்ட் தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ரைட். இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி ஜூன் 2 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரிப்பீட்டர் ஆர் ட்ராப்பர்ஸ் பேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். போத் நீட்டுக்கும் ஜேஇக்கும். இந்த பேட்சில் யார் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக கவர்மெண்ட்டோ இல்லை ப்ரைவேட் கவர்மெண்ட்லையோ சீட்டு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறோம் உங்களுக்கு. ரெண்டாவது அப்படி நம்ம பண்ணலை அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய அந்த டியூஷன் ஃபீஸையும் உங்களுக்கு 100% ரீஃபண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற உத்தரவாதத்தோட இந்த ப்ரோக்ராம் நாங்கள் உங்களுக்கு கமிட் பண்ணி பண்ணுறோம். உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப 1000 rupees காஸ்ட்டு. எக்ஸாம் எழுதணும். 31 மேல நடக்குது. 10லேருந்து 11 வரைக்கும் அது எக்ஸாம் இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 11th போர்ஷனு, ஃபிசிக்ஸில் 25%, கெமிஸ்ட்ரியில் 35%, பயாலஜியில் 45% நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். அது இல்லாமல் இதில் ஒரு 7 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ். உங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி எதை இருக்குன்றதை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட். இதில் நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே மதியம் 2 மணிக்கு இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு கூப்பிட்டு பேசிடுவோம். ரைட்டா. அதுக்கு நடுவில் 10லேருந்து 11:30 மணிக்கு எக்ஸாம் முடிஞ்சு 2 மணிக்கு நடுவில் என்ன நடக்கும் அப்படின்னா 11:45 1:15 வரைக்கும் யார் இந்த கிளாஸஸை ஹேண்டில் பண்ண போகிறாங்களோ அந்த டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேசுவாங்க. என்ன மாதிரி கமிட்மெண்ட்டோடு அவங்க பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி அசிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே உங்ககிட்ட பேசுவாங்க. பிஜி நீட்டில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்றத பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா கிளாரிட்டி ஆன் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன கிளாரிட்டியான ஃபீஸ் அப்படின்னா, இந்த சீட் பிளாக்கிங் இருக்குது, அதை பற்றியும் பேசினாங்க. ஆனால் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸு அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் ஃபீஸை அஃபிஷியல் ஃபீஸை டிக்ளேர் பண்ணதில்லை. ஈவன் கவர்மெண்ட்டே சொல்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்லேயே என்ன ஹாஸ்டல் ஃபீஸு, என்ன மெஸ்ஸுக்கு வாங்க போகிறோம், இந்த ஃபீஸு ஸ்ட்ரக்சரை வெளியில் சொல்கிறது இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது எவ்வளோ வாங்கணும்ட்டு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜி நீட்டுக்கு கவுன்சிலிங் முன்னாடி என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்றதை டியூஷன் ஃபீஸு கொடுத்துட்றாங்க கிளியராக. ஆனால் டியூஷன் ஃபீஸ் மட்டுமா வாங்குறாங்க இன்ஸ்டியூஷனில் போகிறப்ப? ஏன்னா அவங்களுக்கும் சில சம்மந்தமான எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இப்போ போய் நான் ஹாஸ்டலில் சேர்றேன்னா சும்மா ஹாஸ்டல் கொடுத்துட முடியுமா? ஹாஸ்டலுக்கு நம்ம ரெண்ட்டு பே பண்ணணும்ல. அது. ரெண்டாவது சாப்பிட்ணும். இப்போ நான் ஹாஸ்டல் போகலன்னாலும் வெளியில் இருந்தாலும் நான் சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்து தானே ஆகணும். அப்போ நான் அந்த அமௌண்ட்டை நான் பே பண்ணி ஆகணும். ஆனால் அது எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படின்றது சொல்கிறது இல்லை. அதனால் பேரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையாக 4.5 லட்சம் ரூபாய் அப்படின்ட்டு ஒரு ப்ரைவேட் காலேஜில் போட்டு ப்ரொவிஷன் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் காலேஜில் நிற்கிறப்ப இன்னொரு 4.5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் பே பண்ணணும். அப்படியே தலை சுற்றி போயிடுவாங்க. ஏன்னா 4.5 லட்சம் ரூபாய்னா கூட சரி, ஏதோ ஒன்று குழந்தைய படிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த மருத்துவத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் ஜாயின் பண்ணுறதுக்காக ஸ்டெப் எடுத்து அடுத்த ப்ராசஸ் பண்ணுற பேரண்ட்டுக்கு ஒரு தலை இடியாக இருக்குது. என்னன்னா அங்கே போன ஃபீஸு ஓகே, சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக தரணும், கரெக்டு தான். தங்கிறதுக்கு நம்ம கொடுக்கணும். ஆனால் யூனிவர்சிட்டி ஃபீஸு அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீஸோ தெரியல. சில பேர் ஒரு சில காலேஜில் லாஸ்ட் இயரில் போகிறப்ப என் குழந்தைக்கே ஏற்பட்ட அனுபவம், 1.5 லட்ச ரூபா காசை கட்டுங்க. எதுக்கு சார்னா அதெல்லாம் சொல்கிறோம்ல, கட்டுங்க. அதெல்லாம் எதுக்குன்னு அந்த கிளாரிட்டி கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, என்ன பண்ணுறது, இது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் நிறைய காலேஜஸில் பண்ணுறாங்க. ரைட்டா. அது தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த வாட்டி சுப்ரீம் கோர்ட்டு. என்ன ஃபீஸ்னா வாங்குங்க, ஆனால் என்ன ஃபீஸ் வாங்க போகிறோன்னு முன்னாடியே கவுன்சிலிங் முன்னாடியே சொல்லுங்கள். அப்போ தான் தேவையில்லாமல் அந்த சீட்டை எடுக்க முடியுமா எடுக்க முடியாதான்னு பேரண்ட்டுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. இந்த பாயிண்ட் ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா பட்டது எனக்கு. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜிஓவில் கிளியராக போட்டிருக்கு, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட், தோஸ் ஹூ ஆர் ஃபேமிலி இன்கம் பிலோ 2.5 lakhs அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்றோன்னு இருக்கு. அந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு அந்த காலேஜுக்கு பே பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அலாட்மெண்ட், ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா
டவுன்லோட் பண்ணுறப்ப ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. எடுத்துகிட்டு போய் காலேஜில் போய் சேர்றப்ப இந்த 4.5 லட்ச ரூபாய் நீ கட்டுன்றாங்க. இதுக்கும் ஒரு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து இதில் கட்டணமா வேணாம் அப்படின்றது வாய் திறந்து சொல்லணும். ஏன்னா போன வாட்டி நிறைய வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்இக்கு அமிச்சோம். இந்த மாதிரி கேட்குறாங்க என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனே பண்ணலை. பட் அதுக்கப்புறமா சொன்னாங்க எதுவும் கேட்கக்கூடாதுன்னு அப்புறமா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதை முன்னாடியே சொல்லிட்டா அங்கே போயிட்டு நின்றுட்டு கோயம்புத்தூரில் ஒரு 3 காலேஜ் இருக்கு. போய் பசங்க வந்து வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துகிட்டு போயிட்டு நிற்கிறாங்க. உள்ள சேர்க்க கூட இல்லை ஆஃபீஸில். அப்புறமா எங்ககிட்ட சொன்னதுனால சரி நாங்கள் வந்து லீகல் வந்து ஆப்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் டீனு கிட்ட போய் பேசுங்க, நான் வந்து கனெக்ட் பண்ணி இங்கே லீகல் டிபார்ட்மெண்ட்டில் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போகிறாங்க. ஆமாம்மா நீங்கள் கட்ட தேவையில்லை, அடிஷ்னல் ஃபீஸ் மட்டும் கட்டுங்க. அப்போ அந்த அடிஷ்னல் ஃபீஸ் கூட முன்னாடியே சொல்லணும்ல எவ்வளோ கட்டணும் அப்படின்றது. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தகவலெல்லாம் கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வந்து கண்டிப்பாக போய் சேரணும். இதை வந்து நிறைய பேருக்கு பகிருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பிஜிக்காக சொல்லியிருக்காங்க, யூஜிக்கும் இந்த டேர்ம்ஸ் வந்து செல்லும் அப்படின்னு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வியாளரும் ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொன்னாங்க. செல்லுமா செல்லாதா அப்படின்றது தெரியாது. அப்படி இருந்தால் நம்ம இது சம்மந்தமாக முன்னெடுக்கணும் அப்படின்னா முன்னெடுக்கலாமா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் கொடுங்க. நம்ம கூட இது சம்மந்தமாக நம்ம கேஸ் ஃபைல் பண்ணணுன்னாலும் மாணவர் சாரில் நம்ம வந்து ஃபைல் பண்ணலாம். இல்லை அரசே இதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஃபிக்ஸேஷன் கமிட்டி இருக்குது. அந்த ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி பண்ணுறப்ப வெறும் டியூஷன் ஃபீஸுக்கு மட்டும் கொடுக்காம ஹாஸ்டலு, மெஸ்ஸுக்கு, யூனிவர்சிட்டி ஃபீஸு, தென் வந்து லைப்ரரி ஃபீஸு, அதுக்கப்புறமா வந்து யூனிஃபார்ம் கொடுக்குறனா ஃபீஸு, வேறு அதர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறது. அதர்ஸ்னால் என்ன அப்படின்றது அந்த உள்ள என்னெல்லாம் போடுறீங்களோ அதெல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டா தெளிவாக இருப்பாங்க. பேரண்ட்டு ரெடி பண்ணிப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை, பண்ண மாட்டேன்னு எந்த பேரண்ட்டும் சொல்லலை. எங்களுக்கு அங்கே போனதுமே இமீடியட்டாக இவ்வளோ கட்டுங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு பதட்டப்படுறாங்க. அதை முன்னாடியே தெரிவிக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. இதை நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணமும் இது மாதிரி தான் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் ஆமாம் சார் நாங்களும் இந்த மாதிரி தான் நினைக்கிறோம் அப்படி இதை கொடுங்க. இதை வந்து அரசு வந்து பரிசீலிச்சுட்டு எக்ஸாம் வரப்போ அந்த ப்ராஸ்பெக்டஸ்லேயே இந்த தகவலெல்லாம் சேர்க்கணுன்றது எங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. இல்லைனா இது நம்ம லீகல் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம டீமை வச்சு நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.